வணக்கம் நண்பர்களே. மதுரை திமுக என்பது திமுகவினுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருந்த ஒரு காலம் உண்டு. அது என்ன திமுகவில் மதுரை திமுக மற்ற பகுதி திமுக என்று கேட்டால், அன்றைக்கு மதுரை திமுகவின் அரசனாக இருந்தவர் அண்ணன் அழகிரி. இப்போது அழகிரியின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கேள்வியில் எழுப்பது என்னவென்றால், எங்களை எப்போ கட்சியில் சேர்ப்பீங்க? திமுகவினுடைய பதில் என்ன? திமுக இதை பரிசீலிக்குமா? எப்போது பரிசீலிக்கும்? பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். எங்கள் கட்சியில் எப்போ சேர்ப்பீங்கன்னு சொல்லி அண்ணன் அழகிரியுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து திமுகவுக்கு தொடர்பு கொண்டு மன்னிப்பு கடிதம்லாம் எழுதி கொடுத்ததாக கேள்விப்படுறோம். அந்த நிர்வாகிகள் சொன்னது தான், பழைய அழகிரியுடைய ஆதரவாளர்கள் சொன்னது தான். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டோம், எங்களுக்கு பதவிகள் வேண்டாம், உறுப்பினர் அங்கீகாரமாவது கொடுங்கள் என்பதுதான் அந்த ஆதரவாளர்களுடைய ஒரு குரலாக இருக்கிறது. இது ஏன் நடக்கவில்லை? யாராவது ஒருத்தர் காரணமாக இருக்கணும்ல. அது குறிப்பிட்டு இன்னார் அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் கூட மதுரை மாவட்ட திமுக நிர்வாகிகள் தான் இதன் காரணம் என்று பொதுவான கருத்து அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் மத்தியில். என்ன அப்படி அவங்களுக்கு என்ன இருக்குது இவங்களை திரும்ப சேர்த்துக்கிறதுல மதுரை மாவட்ட திமுக நிர்வாகிகளுக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் அடித்து அமுக்கி தான் மேலே வந்திருப்பாங்க. இது இயல்பு. இதை யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டலை. அரசியல் அப்படி தான் வரணும். அவர் அடித்து இவர் அடித்து இப்படி தான் மேலே வந்திருப்பாங்க. மீண்டும் அழகிரியின் ஆதரவாளர்கள் உள்ளே நுழைந்தால் எங்கே தங்களுக்கான முக்கியத்துவம் இழந்து விடுவோமோ என்ற காரணத்தினால் கூட மதுரை மாவட்ட நிர்வாகிகள் இதை தாமதப்படுத்தியிருக்கலாம். எது எப்படி ஆயினும் இவர்கள் மீண்டும் இணைத்து கொள்ளப்பட வேண்டும். யார்? அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் மீண்டும் இணைத்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தெரியுமா? ஏற்கனவே திமுகவுடைய அஜெண்டாவாக என்ன இருக்குது? மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ உதயநிதியை தலைமை கொண்டு வரணும், முதலமைச்சர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணணும். அதுக்கான முழு வேலையும் நடத்துகிறாங்க. நாங்கள் உதயநிதியை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு இவங்க ஒரு சிக்னல் கொடுத்தாலே போதும், இவங்கெல்லாம் நாளைக்கே சேர்த்துருவாங்க திமுக. அந்த நிலைமையில் தான் திமுகவோட தலைமை இருக்குது. பல உதாரணங்களுக்கு நான் சொல்லலாம். சென்னையில் நடந்த பல திமுக கூட்டங்களில் யார் அதிகம் முக்கியத்துவப்படுத்தப்பட்டார்கள் என்ற செய்திகள் நமக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மதுரையில் இருக்கக்கூடிய அழகிரியின் ஆதரவாளர்கள் ஏற்கனவே நீக்கப்பட்டவர்கள் திரும்ப சேர்ந்துக்கணும்னா உதயநிதியை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்த மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்காட்டி கூட பிரச்சனை இல்லை, உதயநிதியை ஏற்றுக்கிறோம். ஸ்டாலினை ஏற்றுக்கிறோன்னு கூட நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உதயநிதியை ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நாளே வேலை நடத்துகிறோம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தொடர்ந்து ஆதங்கத்தில் இருக்கும் அழகிரியின் ஆதரவாளர்கள் நிச்சயம் தென் மாவட்ட வெற்றியில் தாக்கம் ஏற்படுத்துவார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்படியே தொடர்ந்து தலைமை புறக்கணித்தால் திமுக தென்பகுதியில் தோற்று போகும்.